சரீரத்தை விட்டுறது சரியே கிடையாது. சரீரத்துக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றது சரியே கிடையாது. சரீரத்தை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். உங்களுடைய சரீரம் என்னுடைய சரீரம் கர்த்தருடையது. விலை கொடுத்து கிரயம் செலுத்தி வாங்கப்பட்ட சரீரம் இது. இரத்தத்தினால் கழுவப்பட்ட சரீரம், இரத்தத்தினால் மூடப்பட்ட சரீரம். ரத்தத்தை சிந்தும் போது சரீரத்துக்காகவும் சிந்தினார். அவருடைய சரீர பாடுகள் என்னுடைய சரீர பாடுகளை சுமந்தது நிமித்தம் உண்டான பாடுகள். நான் சுமக்க வேண்டிய சரீர பாடுகளை, என்னுடைய நோய்களை அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு அதனாலதான் எழுதுறாரு, நீங்களும் நானும் சரீரத்தில் பட வேண்டிய நோய்களையும் பாடுகளையும் அப்படியே இயேசுவின் மீது தேவன் வைத்தார். அதனால சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மேம்படுத்துங்கள். கிரயம் கொடுத்து வாங்கினப்ப சரீரத்தையும் வாங்கி இருக்கிறாரு. சரீரமும் மீட்கப்பட்ட சரீரம், கர்த்தருக்கு சொந்தமான சரீரம். ரத்தம் இந்த சரீரத்துக்காக சிந்தப்பட்டது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்த தடவை வியாதி வரும்போது யோசித்து பாருங்க, அதை இந்த சரீரத்துக்காக கர்த்தர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். இது மீட்கப்பட்ட சரீரம். அவர்தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். 8:17 மத்தேயு. ஏபி சிம்சன் கதை உங்களுக்கு சொன்னேன். அவர் ஏற்றுக்கொண்டார். யார் ஏற்றுக்கொண்டார்? யார்? சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி இல்லை, எங்கிருந்து வந்த ஒரு ஆள் இல்லை. திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு தேவகுமாரனே அவரே உங்களுடைய நோய்களை, உங்களுடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவரே ஏற்றுக்கொண்டார்னா அது எப்படி உங்கள் மீது இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ உங்களுடைய வியாதிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது, எதிர்கொள்ளும் போது எப்படி எதிர்கொள்ளணும்? இப்படி தான் சொல்லணும், அவர்தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதிக்கு என்ற சரீரத்தில் இடம் கிடையாது. அப்படிங்கிறது நீங்க வாயை திறந்து சொல்லணும். அவர்தாமே ஏற்றுக்கொண்டாருங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த கற்பனையில் அவன் பார்த்தான் பாருங்க, அந்த ஆட்டை எப்படி பார்த்தான்? சரீரத்தில் பாதிக்கப்பட்ட ஆடாக, சரீரத்தில் நம்முடைய எல்லாத்தையும் சுமந்த ஆடாக பார்த்தான் பாருங்க. அப்படி பார்க்க வேண்டும். அவர் தாமே சுமந்தாருங்கிறத உங்கள் கண்கள் காண வேணும். அவர் தாமே சுமந்தாருன்னு பார்க்கும்போது அப்ப உங்கள் வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்தாருன்னு தெரியும். அப்ப நீங்கள் சுகமானீர்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்பதான் சுகம் உண்டாகிறது.